Welcome to our channel. Today we will learn 9th standard English Unit 2 prose. I can't climb trees anymore. இந்த லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர் ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், யூனிட் 2 ப்ரோஸில் ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர். இது யாருன்னா ரஸ்கின் பாண்ட். இதோட அதர் யார்? ரஸ்கின் பாண்ட். ஓகேவா? இதில் வந்து வார்ம் அப்பில் நம்மளுக்கு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஹேவ் யூ எவர் ட்ரைடு ஸ்விங்கிங் ஃப்ரம் யர் ட்ரீ? இதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பேஜ் நம்பர் 28ல் வார்ம் அப் பகுதியில் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஓனாகவே ரைட் பண்ணிக்கலாம். ஹேவ் யூ எவர் ட்ரைடு ஸ்விங்கிங் ஃப்ரம் யர் ட்ரீ? நீங்கள் ட்ரீயில் வந்து ஊஞ்சல் ஆடி இருக்கீங்களா? ஸ்விங்கிங்னா என்னது? ஊஞ்சல் ஆடுதல், தொங்குதல். ஓகேவா? உங்கள் மரத்தில் நீங்களாம் தொங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, எஸ் ஐ ஹாவ் ட்ரைட் ஸ்விங்கிங் ஃப்ரம் எ ட்ரீ. இந்த மாதிரி ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் ஒன் பார்க்கலாமா? ஹேவ் யூ எவர் கிளைம்ட் அப் எ ட்ரீ டு பிளக் ஃப்ரூட்ஸ்? நீங்கள் ஃப்ரூட்ஸை பறிப்பதற்காக மரத்தின் மேலே ஏறி இருக்கிறீங்களா அப்படிங்கிறதான் கொஸ்டின். அப்போ ஆன்சர் எப்படி பண்ணலாம்? எஸ் ஐ ஹாவ் கிளைம்ட் அப் எ ட்ரீ 3 times டு பிளக் ஃப்ரூட்ஸ். நான் 3 times, நான் வந்து 3 முறை 3 times வந்து நம்ம ஃப்ரூட்ஸை பறிப்பதற்காக மரத்து மேலே ஏறி இருக்கிறேன் அப்படிங்கிற ஆன்சர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஓனாக உங்களோட ஆன்சர் என்னமோ அதில் ரைட் பண்ணிக்கிங்க. செகண்ட் ஒன் என்ன? தேர்ட் ஒன் என்ன? திங்க் ஆஃப் அதர் ஒகேஷன்ஸ் வென் யூ ஹேவ் கிளைம்ட் அப் ட்ரீஸ் எய்தர் நியர் யுவர் ஹோம் ஆர் அவுட் சைட். ஷேர் யுவர் ரீசன்ஸ் வித் த கிளாஸ். அதாவது உங்களோட ஹோம்க்கு நியர்லேயோ அல்லது அவுட் சைட்லேயோ இருக்கக்கூடிய அந்த மரத்தில் ஏறும்போது என்ன ஈவெண்ட்ஸ் வந்து, என்ன நிகழ்ச்சி வந்து அங்கே நடந்துச்சு, அதை வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து அதோட அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிங்க உங்கள் கிளாஸில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்குரிய ஆன்சர் இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். கிளைம்பிங் அப் ட்ரீஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஹாபீஸ். One day I wanted to pluck some tender coconuts from the coconut tree outside our home without any hesitation. I climbed up the tree. When I reached the top of the tree, I could feel the fresh air. I started plucking tender coconuts. After that, I climbed down quickly. I drank the coconut water with my family. They all praised me. I felt very happy. இதில் என்னென்னா, நான் ட்ரீயில் ஏறுவது எனக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஒரு நாள் என்னது, எங்கள் வீட்டில் வெளியில் அவுட் சைடில் இருக்கக்கூடிய கோகனட் ட்ரீயில் டெண்டர் கோகனட்னு இது இளநீர் பறிக்கிறதுக்காக நான் வந்து விரும்பினேன். அதனால எந்த ஒரு ஹெசிஸ்டேட்டும் இல்லாமல் நான் வந்து மரம் ஏறினேன். ஓகேவா? மரம் ஏறினேன். அந்த மரத்தோட அந்த ட்ரீயில் உச்சி, டாப் ஆஃப் த ட்ரீ, வென் ஐ ரீச் த டாப் ஆஃப் ட்ரீன்னு என்னது, நான் மரத்தோட அந்த டாப் உச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அங்கே என்ன கிடச்சிச்சின்னா, என்ன ஃபீல் பண்ணாங்க? ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கிறத நான் வந்து ஃபீல் பண்ணேன். டெண்டர் கோகனட்டை பறிச்சுக்கிட்டு வேகமாக கீழே இறங்கி வந்து என்னோட ஃபேமிலியோட என்னது அந்த டெண்டர் கோகனட்டை, அந்த இளநீரை வந்து நான் பருகினேன் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். அவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்னை வந்து பாராட்டினாங்க. அதை ஆல் ப்ரைஸ்டு மீன் என்னது, என்னை வந்து பாராட்டினாங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படிங்கிறதா இதோட மீனிங். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேஜ் நம்பர் 29ல் நம்மளுக்கு வந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. எது பேஸ் பண்ணி? இந்த லெசன் பேஸ் பண்ணி நம்மளுக்கு கேட்டிருப்பாங்க. இந்த லெசனில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாங்களா? வாட் வாஸ் த ஓல்டு ஹவுஸ் பில்ட் வித்? அந்த ஓல்டு ஹவுஸ் எதனால் கட்டப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கம்மா. த ஓல்டு ஹவுஸ் வாஸ் பில்ட் வித் சாலிட் பிளாக்ஸ் ஆஃப் கிரானைட். இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? சாலிட் பிளாக்ஸ் ஆஃப் கிரானைட். அந்த கிரானைட் கற்களால் தான் அந்த ஓல்டு ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க, கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது ஆன்சர். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, டஸ் த விசிட்டர் ஸ்டில் லைவ் இன் த ஹவுஸ்? ஆன்சர் நோ, த விசிட்டர் டஸ் நாட் லிவ் இன் த ஹவுஸ் ஸ்டில். ஓகேவா? டஸ் த விசிட்டர் ஸ்டில் லிவ் இன் த ஹவுஸ்? இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? நோ, த விசிட்டர் டஸ் நாட் லிவ் இன் த ஹவுஸ் ஸ்டில். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 31ல் பார்த்தீங்க அப்படின்னா, வாட் டிட் த விசிட்டர் ஹைட் இன் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ? விசிட்டர் வந்து ஜாக் ஃப்ரூட் ட்ரீக்கு பின்னாடி என்னென்ன மறைச்சி வச்சுருந்தாரு அப்படிங்கிறதா கொஸ்டின்ஸு. இதுக்கு ஆன்சர் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். த விசிட்டர் ஹிட் சம் மார்பிள்ஸ், எ புக், எ few old coins and an iron cross in the jackfruit tree. இதை ஆன்சரை ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், when did the visitor actually hide the iron cross? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, the visitor actually hide the iron cross 25 years ago. 25 years ago, அதாவது 25 வருடங்களுக்கு முன்னாடி அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீக்கு பின்னாடி அவர் வந்து மறைச்சி வச்சுருந்தார். எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பொழுது அப்படின்னு கேட்டாங்கன்னா 25 years ago. ஓகேவா? இது ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், பேஜ் நம்பர் பாருங்கள், பேஜ் நம்பர் 32ல் நம்மளுக்கு 1 மார்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இன் த ஸ்டோரி இண்டிகேட் எய்தர் ட்ரூ ஆர் எஃப் ஃபால்ஸ் அகெயின்ஸ்ட் த காலம்ஸ். இந்த காலம்ஸில்
இந்த ஸ்டோரியை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு கீழே வந்து என்ன பண்ணலாம், இதுக்கு ஆன்சர் பண்ணலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் பாருங்கள், த விசிட்டர் ஹேட் கிடன் எ ஃபியூ ஓல்டு காயின்ஸ் இன் த ட்ரீ. ஆன்சர் ட்ரூ. அப்போ டி அப்படிங்கிறத நம்ம டினோட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இண்டிகேட் பண்ணோம். டி அப்படிங்கிறத நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். ட்ரூங்கிறதுக்கு டி அப்படிங்கிற கேபிட்டல் லெட்டர் இண்டிகேட் பண்ணுறோம். செகண்ட் ஒன் பாருங்கள், த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ வாஸ் ஸ்டில் தேர். ஆன்சர் ட்ரூ. As a boy, the visitor used to swing on the turnstile. Answer true. The visitor had sold the house. இதுக்கு answer என்ன வரும்? True. A girl came out of the house. Answer true. Sixth one பாருங்க, the visitor grandfather used to sit on the stone bench. Answer என்ன வரும்? False. ஏன்னா grandmother. இப்போ the visitor கரெக்டாக எப்படி ரைட் பண்ணலாம்? The visitor's grandmother used to sit on the stone bench. Next seventh one, the visitor was able to remember the music of a piano. Answer true. Next eighth one பாருங்க, the visitor was able to climb the jackfruit tree. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? False. ஏன்னா the visitor was not able to climb the jackfruit tree. Next, the purpose of the visitor of the narrator was to buy his ancestral house back. Answer false. Because answer, the purpose of the visit of the narrator was looking for his lost youth house back. Okay ba? Next last one பாருங்க, the visitor climbed over the wall easily. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? False. Because answer, the visitor climbed over the wall by taking rest and breathing heavily. இதான் ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, பேஸ்ட் ஆன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஸ்டோரி ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் பை சூஸிங் த கரெக்ட் ஆன்சர் இருக்கு. இதில் பார்க்கலாமா? இந்த ஸ்டோரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, த ஸ்டோரி ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர் ஹைலைட்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப். ஆன்சர் யூத். செகண்ட் ஒன், த ஹவுஸ் விச் வாஸ் விசிட்டட் பை த மேன். ஆன்சர் ரிமைன் அன்சேஞ்ச்ட். நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள், ஹூ ஷெட் எ பிளெஸ்ஸிங் ரெஸ்ட் ஆன் த ஹவுஸ் வேர் த ஷேடோ ஆஃப் எ ட்ரீ ஃபால்ஸ். ஆன்சர் கிராண்ட்மதர். நெக்ஸ்ட், த விசிட்டர் கேம் பேக் டு த ஹவுஸ் பிகாஸ் ஹீ. ஆன்சர் வாஸ் லுக்கிங் ஃபார் ஹிஸ் லாஸ்ட் யூத். நெக்ஸ்ட், த விசிட்டர் கிஃப்டட் த டேஷ் டு த லிட்டில் கேர்ள். ஆன்சர் அயன் கிராஸ். நெக்ஸ்ட், ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் இன் எ சென்டென்ஸ் ஆர் டூ. ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்ஸ்பிளைன். பிளெஸிங்ஸ் ரெஸ்ட் ஆன் த ஹவுஸ் வேர் த ஷேடோ ஆஃப் எ ட்ரீ ஃபால்ஸ்ன்னு இருக்குமா? இதில் ஆன்சர் ஹவு மெனி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க? 10 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதோட ஆன்சர் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னது? பிளெஸிங்ஸ் ரெஸ்ட் ஆன் த ஹவுஸ் வேர் த ஷேடோ ஆஃப் எ ட்ரீ ஃபால்ஸ். ஆன்சர், த ஆதர்ஸ் கிராண்ட்மதர் ஷெட் this often. Blessings rest on the house where the shade of a tree falls. As trees give us all sort of benefits. இதுதான் இதோட ஆன்சர். Next, second one, what did the writer observe about the house? Answer, the writer observed that the solid blocks of granite in the house was not altered. He was glad to see the jackfruit tree. Next, third one, what was the local superstition about trees? Answer, the local superstition about trees was that a blessing rests on the house where the shadow of a tree falls. And so the author thought that the present owners were also getting the tree's blessings. Next, fourth question, what did the visitor do with the turnstile when he was a boy? Answer, the visitor used to swing on the turnstile. He enjoyed swinging on it, going round and round until he was quite dizzy. Next, who is the owner of the house now? Answer, Colonel, the father of the little girl, is the owner of the house now. Why did the visitor return to his old house? Answer, the visitor returned to his old house because he was looking for his lost youth. Seventh one, how did get back the iron cross? Answer, the little girl climbed up the jackfruit tree and took the iron cross. Thus, he got back the iron cross. Next, eighth one, how did the grandfather get the iron cross? Answer, grandfather got the iron cross from a German soldier. It was awarded for bravery during the First World War. Ninth one, what did he do with the old iron cross? Answer, he took the old iron cross from a little girl and turned it over on his palm. He asked the girl to keep the iron cross
herself. Next, 10th one. Where had he left his childhood treasures? Answer. He had left his childhood treasures in the small hollow of the jackfruit tree. ஓகேவா? இப்போ நம்ம 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க புக்கில்? மேட்ச் த வேர்ட்ஸ் இன் காலம் ஏ வித் த மீனிங்ஸ் இன் காலம் பி பை drawing a line as zone கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரூனிங், இதுக்கு ஆன்சர் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ட்ரிம்மிங் ஏ பிளான்ட். நெக்ஸ்ட்டு மற்றதுக்கெலாம் ஆன்சர் பார்க்கலாம். அதர்ஸ்க்கு ஆன்சர் பார்க்கலாம். ஸ்விம்மிங்க்கு ஆன்சர் என்ன வரும்? எமிட்டிங் ஏ சவுண்டு. தேர்ட் ஒன் ட்ரென்ச்டு. ஆன்சர் வந்து இங்கே இருக்குமா, சோக்டு. ட்ரென்ச்டுக்கு வந்து ஆன்சர் வந்து சோக்ட். தேர்ட் ஒன்க்கு. ஃபோர்த் ஒன் டிசி, ஆன்சர் ஷாக்கி. ஃபிஃப்த் ஒன் ப்ராஸ்பரஸ், ஆன்சர் ஃப்ளோரிசிங். சிக்ஸ்த் ஒன் ஆன்சர் சிக்ஸ்த் ஒன் என்னது? ஸ்ப்ரைட்லினஸ், ஆன்சர் லைவ்லி. செவன்த் ஒன் ட்ரெஸ்ஸர், ஆன்சர் இங்கே இருக்கு, கலெக்ஷன் ஆஃப் ப்ரீசியஸ் திங்ஸ். எயித் ஒன் ரஷ்டி, ஆன்சர் ஆன்சியன்ட். ஓகேவா? இதான் ஆன்சர் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு, read these shortened forms of words and write the full form for the remaining words and complete the table given below அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஷார்ட் அண்ட் ஃபார்ம்ஸில் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஃபுல் ஃபார்மில் ரைட் பண்ணணும். பார்க்கலாமா? ஓகே. வாண்ட், இதை எப்படி ரைட் பண்ணலாம்? வில் நாட். ஃபுல் ஃபார்மில் ரைட் பண்ணுவோம். இந்த ஐடின்னு இருக்குது, இதுக்கு என்ன? ஐ ஹேட் அல்லது ஐ வுட்ன்னு ரைட் பண்ணலாம். இதுக்கு ஐஎல்எல், இதை எப்படி ரைட் பண்ணலாம்? ஐ வில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம தான் ஃபில் பண்ணணும். இப்போ யூ, ஃபஸ்ட் ஒனுக்கு என்ன ரைட் பண்ணலாம்? யூ ஹேட், யூ வுட். செகண்ட் ஒனுக்கு தே ஹேவ். இது ஷார்ட் அண்ட் ஃபார்மில் இருக்குது, நம்ம ஃபுல் ஃபார்மில் ரைட் பண்ணணும். இங்கே வந்து ஹீ ஹேட், ஹீ வுட், இந்த மாதிரி வந்தால் இந்த மாதிரி ஃபுல் ஃபார்ம். இதுக்கு வந்து ஹீ ஹேஸ், ஹீ இஸ். நெக்ஸ்ட்டு வாஸ் நாட், இங்கே இஸ் நாட், டஸ் நாட் ரைட் பண்ணலாம். ஆர் நாட், வுட் நாட், கே நாட். ஓகேவா? அந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், யூ ஆர் விசிட்டிங் த ப்ரைமரி ஸ்கூல் வேர் யூ ஸ்டடிட் கிளாஸ் 1 to 4 ஆஃப்டர் 6 years. நீங்கள் உங்கள் ப்ரைமரி ஸ்கூலுக்கு விசிட் பண்ணுறீங்க. 1 to 5th நீங்கள் இப்போ 1 to 4th படிச்சிருப்பீங்களா மாஸ்டர்? யூ ஸ்டடி கிளாஸ் 1 to 4th ஆஃப்டர் 6 years. 6 years கழிச்சு நீங்கள் அந்த ப்ரைமரி ஸ்கூலுக்கு விசிட்டிங் போகிறீங்க. யூ கெட் ஏ சான்ஸ் டு கோ டு யுவர் ஸ்டாண்டர்ட் 2 கிளாஸ் ரூம் அண்ட் யூ ஆர் பெர்மிட்டட் டு சிட் அட் த சேம் பிளேஸ் வேர் யூ யூஸ்டு டு சிட். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ப்ரைமரி ஸ்கூலுக்கு நீங்கள் 6 years கழிச்சு நீங்கள் படித்த ஸ்கூலுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே செகண்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் இருக்கும். ஓகேவா? அதில் போய் நீங்கள் வந்து உட்கார்றதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. சான்ஸ் கிடைக்கிது, உட்காரதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிது. அதே பிளேஸில் உட்கார சான்சஸ் கிடைக்கிது. அப்போ நீங்கள் என்ன திங்க் பண்ணுவீங்க? அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் வுட் யூ ரிமெம்பர்? உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஒரு 6 years கழிச்சு நம்ம படித்த ஸ்கூலில் போய் நம்ம பிளேஸில் அதே பிளேஸில் போய் உட்கார்றப்ப, கிளாஸ் ரூமில் உட்கார்றப்ப உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் வருது? அப்போ நடந்த ஈவெண்ட்ஸ்லாம் என்னென்ன ஞாபகம் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வாட் வுட் யூ ரிமெம்பர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் உங்களோட ஆன்சரை நீங்கள் ரைட் பண்ணுங்கள். நான் ஒரு ஐடியா தான் கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம். ஐ வுட் ரிமெம்பர் த ஹாப்பி டைம் ஸ்பெண்ட் இன் மை கிளாஸ் ரூம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், மை பிளேஸ் இன் த கிளாஸ் ரூம் அண்ட் லேர்ன் ரைட்டிங் அகைன் இன் த 4 lines ஆன் த போர்ட் எக்ஸட்ரா. ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதோ அதை ரைட் பண்ணிக்கலாம். செகண்ட் பாருங்கள், டிஸ்கிரைப் யுவர் ஃபீலிங்ஸ் அட் த டைம். என்ன ஃபீலிங்ஸ் அந்த டைமில் உங்களுக்கு என்ன ஃபீலிங்ஸ் வருது? ஐ வாஸ் ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு கம் பேக் டு மை ஸ்டாண்டர்ட் 2 classroom to sit on the small bench after 6 years with the little kids. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் ஒன், வாட் டு யூ மிஸ் வெரி பேட்லி யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டீச்சர்ஸ்? நீங்கள் என்ன மிஸ் பண்ணுறீங்க? அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், வி கேனாட் டெனி த வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் பிளேடு பை த டீச்சர்ஸ் இன் ஷேப்பிங் அஸ் இன்டு வாட் வி ஆர் டுடே. மிஸ்ஸிங் ஒன்லி த ஃப்ரெண்ட்ஸ் because every second of the school timings was a memorable one by them only. Next, share your thoughts with the class. I recall my memory. எப்படி ஷேர் பண்ணுங்க? உன்னோட கிளாஸில் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க அதை எப்படி ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிறதா. I recall my memory. It's still fresh. I was too small. I used to sit in the front row. I remember the lots of sum we had to do in arithmetic. I was good at arithmetic, so I was my teacher's pet. My classmates were very friendly as I stood first in my class. I am proud of my friends and teachers. ஓகேவா? இந்த மாதிரி நீங்களாக ஓனாக ரைட் பண்ணுங்கள். ஓகேவா?
ஒரு மாடல் தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஓனாக ரைட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸில் பாருங்கள். ஆன் சீயிங் தீஸ் பிக்சர்ஸ் யூ வுட் ஹேவ் கோன் டவுன் யுவர் மெமரி லேண்ட். ரைட் ஏ பேராகிராஃப் இன் அபவுட் 50 words டிஸ்கிரைபிங் யுவர் ஃபேவரட் ஸ்போர்ட் வென் யூ வேர் யங். நீங்கள் இதை பாருங்கள், இந்த பிக்சர்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு ஞாபகம் வரும் நீங்கள் என்னென்ன உங்களோட கேம்ஸ் என்னென்ன விளையாண்டுருப்பீங்க அப்போ அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஒரு 50 வேர்ட்ஸில் நம்ம ரைட் பண்ணணும். பார்க்கலாமா? நீங்கள் ஆன்சர் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஓனாக ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களோட இது ஸ்போர்ட்ஸ் என்னென்ன உங்களுக்கு பிடிக்கும், என்னென்ன விளையாண்டுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் இதில் வந்து சொல்லலாம். டியூரிங் மை சைல்ட்ஹுட் டேஸ், நான் குழந்தை பருவத்தில் நான் ஒரு ஸ்டேஜில் ஸ்கூல் டேஸ் அந்த ஸ்டேஜில் வந்து என்ன கேம்ஸ் வந்து லைக் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி ரைட் பண்ணிக்கலாம். ஆல் த சில்ட்ரன் இன் மை ஸ்ட்ரீட் would join to play some games like பல்லாங்குழி, ஸ்நாக்ஸ் அண்ட் லேடர்ஸ், ரன் அண்ட் டச் த ட்ரீ அட் ஏ டிஸ்டன்ஸ் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி விளையாட்டில் நாங்கள் விளையாண்டுருக்கோம். ஃப்ராக் ஜம்பிங் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் கேம். ஒன் பாய் would bend and touch the ground with his hands. Another boy or girl would jump over the bending gale. Once I jumped but fell down flat on the ground and all other children laughed. This is an unforgettable event in my life. Afterwards, I jumped carefully. Frog jumping is my favorite game. ஓகேவா? மை ஃபேவரட் கேம். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட சைல்ட்ஹுட் டேஸில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு, அந்த மாதிரி தான் நீங்கள் ஓனாக ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் த ஸ்டோரி அண்ட் யுவர் ஓன் ஐடியாஸ் ரைட் யுவர் ஆன்சர்ஸ் இன் அபவுட் 80 to 100 words ஈச். இதில் வந்து நம்ம என்னென்னா உங்களோட இந்த ஸ்டோரி இருக்குல்லம்மா, அந்த ஸ்டோரி நம்ம பார்த்தோம்னா அந்த ஸ்டோரியில் ஓன் ஐடியாஸ் நீங்கள் சொந்தமாக நீங்கள் ஐடியாஸ் யூஸ் பண்ணி ஒரு 80 to 100 wordsல ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு பேராகிராஃபு. இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன், இமேஜின் யுவர் செல்ஃப் அஸ் த ரைட்டர். நீங்கள் வந்து நீங்கள் தான் ரைட்டர் அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நரேட் த ஸ்டோரி ஆஃப் யுவர் விசிட் டு யுவர் ஆன்செஸ்ட்ரல் ஹவுஸ். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆன்செஸ்டர் பழமையான வீட்டுக்கு போகிறீங்க, அப்போ நீங்கள் எப்படி ஓனாக ரைட் பண்ணுங்கள், என்னென்னா பார்ப்பீங்க, என்னென்ன மெமரியபிள் வருது அப்படிங்கிறத ஸ்டோரி பேஸ் பண்ணி நீங்கள் ரைட் பண்ணலாம். எப்படி ரைட் பண்ணுறேன்னு பார்க்கலாமா? நான் ஒரு மாடல் தான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. வென் ஐ வாஸ் எ ஸ்மால் பாய் ஆர் கேர்ள், இது வேணால் ரைட் பண்ணுங்க. பாயாக இருந்தால் பாய் ரைட் பண்ணலாம், கேர்ளாக இருந்தால் கேர்ள் ரைட் பண்ணிக்கலாம். When I was a small boy, our family lived in Trichy and my maternal grandfather lived in Ariyalur. He lived in a very old house. My parents, my two sisters and I would visit grandfather and stay there for a month during the summer holidays. My grandfather's house was an ancestral house. It was built more than 70 or 80 years ago. There were several rooms. There was a large area of coconut trees, rose plants and other plants at the backyard. Several of our cousins would also join us. We were about 10 children, so we ran, sang and danced around everywhere. We played hide and seek in vast backyards. Many photos of my grandfather's relatives adorned the walls of the house. We enjoyed looking at those photos. Thus my visit to my grandfather's house was always enjoyable. நான் இந்த ஆன்சர் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஓனாக கூட ரைட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்று வந்து, த மேன் ஹூ கேம் டு த ஹவுஸ் ஹேவ் த கிராஸ் அஸ் எ கிஃப்ட் டு த கேர்ள். Why did he do this? What do you think would have happened if he had taken back the cross with him? அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் எப்படி ரைட் பண்ணலான்னு பாருங்கள். The middle-aged man visited his grandfather's ancestral house where the man had lived in his boyhood. The old house had been sold and the 12-year-old daughter of the present owner welcomed him. The man told her that his grandfather had received an iron cross from a German soldier as a gift for his grandfather's bravery. Now the narrator of the story told the young girl that he had put the iron cross in a hole of the jackfruit tree. The girl climbed up the tree, found the iron cross and gave it to the narrator. The narrator gave it back to the girl as his gift. If he had taken it with him, the ancestral house and the cross would be separated. So he did not want to take the cross with him, so he returned it to the girl. ஓகேவா? அந்த மாதிரி ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. ரைட் ஏ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் டிஸ்கிரைபிங் யுவர் ancestral house.
இதுக்கு எப்படி லெட்டர் ரைட் பண்ணலாம் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இங்கே அட்ரஸ், உங்களோட அட்ரஸ் ரைட் பண்ணிக்கோங்க இந்த கார்னரில் ரைட் சைடில். ஓகேவா? 75 வள்ளுவர் ஸ்ட்ரீட், மதுரை 1. இங்கே டேட் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோடது ரைட் பண்ணிவிட்டு இங்கே டியர் மாலா உங்கள் ஃப்ரெண்டோட நேம் டியர்னு போட்டுவிட்டு உங்கள் ஃப்ரெண்டோட நேம் ரைட் பண்ணிட்டு அது கண்டென்ட் வந்து நீங்கள் ஓனாகவே ரைட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா, ஐ எம் டிலைட்டட் டு ரைட் டு யூ அபவுட் மை விசிட் டு அவர் ancestral house. லாஸ்ட் சாட்டர்டே ஐ had gone there with my parents. It is an old house built with granite stones. There are lot of trees and garden plants in the garden. My grandparents still live there. There was an old swing beside the house. I started swinging for some time. I found some of my I found some of my toys and dolls. I remembered my childhood days. I took some of them with me. I wish to spend my vacation there. I realized that rural life is comfortable than city life. We who live in the towns and cities miss the comforts a lot. Well, convey my love and regards to your mom and dad. இது மாதிரி ரைட் பண்ணிவிட்டு கீழே யுவர்ஸ் லவ்விங்லின்னு போட்டு உங்களோட நேம் ரைட் பண்ணிக்கலாம். டூன் போட்டு உங்கள் ஃப்ரெண்டோட அட்ரஸ் இந்த இடத்துல ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்மளுக்கு கிராமர் பார்ட் கொடுத்துருக்காங்க. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படிங்கிறது கிராமர் பார்ட் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கம்பேரிசன் அப்படிங்கிறது வந்து கம்பேர் பண்ணுறது. அப்போ கம்பேரிசன் கேன் பி மேட் யூஸிங் த 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் அன் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்ல 3 ஃபார்ம்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கம்பேரிசன் பண்ணுறதுல அட்ஜெக்டிவ்ல எத்தனை டைப்ஸ் இருக்குது? 3 டைப்ஸ் இருக்குது. அட்ஜெக்டிவ் இஸ் எ வேர்டு. Adjective is a word that describes or qualifies a noun. It gives more information about a noun. அதாவது ஒரு இங்கிலீஷ் கிராமரில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. 3 டைப்ஸான அட்ஜெக்டிவ்ஸை பயன்படுத்தி நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். அந்த அட்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஒரு நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு தான் அட்ஜெக்டிவ். நவுனை வந்து என்னது டிஸ்கிரைப், அது ஒரு குவாலிஃபையை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வேர்டு தான் என்னது அட்ஜெக்டிவ்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? நிறைய இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு வந்து கொடுக்குது. இதில் பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. த டைகர் இஸ் ஏ ஸ்ட்ராங் அனிமல்னு கொடுத்துருக்காங்க. த டைகர் இஸ் ஏ ஸ்ட்ராங் அனிமல். டைகர் வந்து எப்படி இருக்குது? ஸ்ட்ராங்காக இருக்குது. அதோட குவாலிட்டி வந்து நம்மளுக்கு என்னது மென்ஷன் பண்ணுது, கம்பேர் பண்ணுது. ஓகேவா? ஸ்ட்ராங் அப்படிங்கிறதா அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் வந்து 3 கம்பேரிசன் சொன்னோமா இல்லையா? என்னென்ன கம்பேரிசன் இருக்குன்னா 3 டிகிரிஸ் இருக்குது. என்ன 3 டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் என்னது? பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் அப்படின்னு 3 டைப்ஸ் இருக்குது. இப்போ பாசிட்டிவ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. குமார் இஸ் ஏ கைண்ட் மேன். குமார் வந்து ரொம்ப அன்பானவன். இதில் கைண்ட் அப்படிங்கிறது தான் டிகிரி, அட்ஜெக்டிவ். அதை இது பண்ணுறது தான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். பாசிட்டிவ் அப்படிங்கிறத இது பண்ணுறது. நெக்ஸ்ட் பாருங்கள், கம்பேரிட்டிவ். சுனாமி இஸ் மோர் டிஸ்ட்ரக்டிவ் தென் சைக்ளோன். மோர் டிஸ்ட்ரக்டிவ்ங்கிறது கம்பேரிட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் பாருங்கள், மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்டு. இது வந்து என்னது? சூப்பர்லேட்டிவ் அப்படிங்கிறது என்னது? இதில் ஹையஸ்ட் அப்படிங்கிறது தான் சூப்பர்லேட்டிவ் டிகிரியோட இது. இங்கே பாருங்கள், இதில் வந்து பாசிட்டிவ் டிகிரி அப்படிங்கிறது எதை டிஸ்கிரைப் பண்ணுது? டு டிஸ்கிரைப் எ குவாலிட்டி ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ நவுன். ஏதோ ஒரு அட்ஜெக்டிவோட குவாலிட்டிவோ அல்லது கேரக்டரவோ வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது தான் பாசிட்டிவ். ஓகேவா? நெக்ஸ்ட் கம்பேரிட்டிவ் அப்படிங்கிறது என்னன்னு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கம்பேரிட்டிவ் அப்படிங்கிறது யூஸ்டு when 2 things, அதாவது 2 things 2 பொருள்களை வந்து கம்பேர் பண்ணுறது. used when 2 things are compared. 2 திங்ஸை கம்பேர் பண்ணுறது தான் கம்பேரிட்டிவ். சூப்பர்லேட்டிவ் அப்படிங்கிறது என்னதுன்னா யூஸ்டு when more than 2 things are compared. 2க்கு மேற்பட்ட, அதாவது more than 2 திங்ஸ்னு என்னது? 2க்கு மேற்பட்ட விஷயங்களை வந்து கம்பேர் பண்ணுறது தான் சூப்பர்லேட்டிவ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவோட குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் பாசிட்டிவ். கம்பேரிட்டிவ் அப்படிங்கிறது 2 விஷயங்களை வந்து கம்பேர் பண்ணுறது. சூப்பர்லேட்டிவ் அப்படிங்கிறது 2க்கு மேற்பட்ட விஷயங்களை வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறது தான் சூப்பர்லேட்டிவ். ஓகேவா? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களா? போதும். இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதில் வந்து நோ அதர் கேர்ள் இன் த கிளாஸ் இஸ் அஸ் டால் அஸ் ரம்யான் இருக்குது. இது டால் அப்படிங்கிறது என்னது? பாசிட்டிவ் டிகிரி. கம்பேரிட்டிவ்னா டாலர்னு வரும். சூப்பர்லேட்டிவ்னா த டாலஸ்ட். ஓகேவா? இதே பாருங்க, கீழே டால், டாலர், டாலஸ்ட். இது ஒன் ஆஃப் த டாலஸ்ட். இது சூப்பர்லேட்டிவ், மிகைப்படுத்தி கூறுறது சூப்பர்லேட்டிவ். 2 பேர்த்த கம்பேர் பண்ணாவே கம்பேரிட்டிவ். 2க்கு மேற்பட்ட விஷயங்களை வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னாவே சூப்பர்லேட்டிவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா?
இப்போ நம்ம வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிள்லாம் பார்த்துக்குங்க, உங்கள் புக்கில் இருக்கும். ஓகே, நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். புக் பேக் ஆன்சர் வந்து ஒர்க் வித் ஏ பார்ட்னர் அண்ட் ஃபில் இன் த டேபிள் with information about your locality. You may add more information if necessary. When you finish filling the table, write a short paragraph comparing the two places. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. லொக்காலிட்டி அப்படிங்கிறது உங்களோட பிளேஸில் என்ன இருக்குது, யுவர் பார்ட்னர் பிளேஸில் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபில் பண்ணணும். எப்படிங்கிறத பார்க்கலாம். அதை பேஸ் பண்ணி ஒரு பேராகிராஃபும் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு பிளேஸையும் கம்பேர் பண்ணி ஒரு பேராகிராஃப் ரைட் பண்ணணும். பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், அதுக்கான ஆன்சர் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோடதை ரைட் பண்ணிங்க. உங்களோட பிளேஸ்க்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்கும், அப்ராக்சிமேட்லி டு த ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும், உங்கள் பிளேஸ்லேருந்து ஒரு பார்ட்னர் பிளேஸ்க்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுங்கள். அடுத்து ஏர்போர்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, உங்களோட பிளேஸ்லேயும் உங்களோட பார்ட்னர் பிளேஸ்லையும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஷாப்பிங் சென்டர் எத்தனை இருக்குது, உங்களோட பிளேஸில் எத்தனை இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது பார்ட்னர்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட பிளேஸில் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் டெம்பிள்ஸ் வந்து எவ்வளோ டெம்பிள்ஸ் இருக்குது உங்களோட பிளேஸில் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இம்பார்ட்டன்ட் ஹெரிட்டேஜ் சென்டர், இங்கே சி, லேக்ஸ், ரிவர்ஸ் ஆர் பாண்ட்ஸ் இல்லைன்னா நன்னு கொடுத்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிராஃபிக் வந்து எப்படி இருக்கும், ஹெவியாக இருக்குமா லைட்டாக இருக்குமா, ஹோட்டல்ஸ் எவ்வளோ ஹோட்டல்ஸ் இருக்குது உங்கள் பிளேஸ்லேயும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி கம்பேர் பண்ணணும். பார்க் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா நன்னு. இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு இது இந்த டேப்லெட் காலம் ஃபில் பண்ணிவிட்டு அது கீழே இதை பேஸ் பண்ணி ஷார்ட் பேராகிராஃப் ரைட் பண்ணணும். எப்படி ரைட் பண்ணுறது பார்க்கலாமா? மை பார்ட்னர்ஸ் பிளேஸ் இஸ் ஃபர்தர் தென் மை பிளேஸ் to the railway station, but she is closer to the airport than me. I have shopping centers and a temple more closer than my partner. The important heritage centers are fewer in my area than my partner's area. There is a pond in my partner's location and the traffic is not heavier than my area. There are 4 hotels and a park closer to my residence than my partner's place. இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள் அதர் ஆன்சரும் கொடுத்துருக்கேன், இதை கூட நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள், மாடல் இருக்குது, இதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். கீழே வந்து கம்பேர் பண்ணி அதை பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணி இந்த மாதிரி பேராகிராஃப் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, திஸ் ஆன்சர் ஆல்சோ கரெக்ட். இல்லை நீங்கள் இந்த ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ரெசிடென்ஸ்ன்னு ரைட் பண்ண மை ரெசிடென்ஸ் தென் மை பார்ட்னர் ஹவுஸ், இந்த இடத்துல மாற்றிக்கிங்க ரெசிடென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, give your opinion and compare the items in each picture using er, more, less or an irregular form. Use the words you may form your sentence in more than one way. இங்கே வந்து உங்களோட ஒப்பீனியன் இங்கே வந்து பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை கம்பேர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே வந்து ரைட் பண்ணணும். er, more, less or an irregular ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வேர்ட்ஸ் இங்கே பாக்ஸில் வேர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சென்டென்ஸ் வந்து ரைட் பண்ணணும். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, 2 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு, ஹெல்த்தி, ஹோல்சம், கலோரிஃபிக். இதுக்கு எப்படி ரைட் பண்ணலாம்? இங்கே பாருங்கள், இங்கே ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வெஜிடபிள்ஸ் ஆர் ஹெல்த்தியர், ER யூஸ் பண்ணுறோம், ஹெல்த்தியர் தென் பீஸா. வெஜிடபிள்ஸ் சர்வஸ் மோர் ஹோல்சம் டயட் தென் பீஸா. வெஜிடபிள்ஸ் ஹேவ் மோர் கலோரிஃபிக்கல் வேல்யூ தென் பீஸா. இந்த மாதிரி ரைட் பண்ணலாம். அல்லது பீஸா ஹேஸ் லெஸ் கலோரிஃபிக் வேல்யூ தென் வெஜிடபிள்ஸ். இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஈகோ ஃப்ரெண்ட்லி, எக்கனாமிக்கல், சேஃபர். Bicycle is the most eco-friendly vehicle. Bicycle is economical. Motorbikes are not safer than cycles. இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் பாருங்க, எஜுகேஷனல், இன்ட்ரெஸ்டிங், ட்ரெண்டின்னு இருக்குது. இதுக்கு எப்படி ரைட் பண்ணலாம்? ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆர் ட்ரெண்டி. ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆர் மோர் இன்ட்ரெஸ்டிங் தென் ரேடியோ. ஸ்மார்ட் ஃபோன் ஹேஸ் த மோஸ்ட் எஜுகேஷனல் வேல்யூ. இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபோர்த் ஒன், சேஃப், கம்ஃபர்டபுள், குயிக். இதுக்கு எப்படி ரைட் பண்ணலாம்? ட்ராவலிங் பை train is safer than traveling by bus. அல்லது train travel is safer than bus travel. இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். train journey is more comfortable than bus journey. train is quicker mode of transport than bus. இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். next, cozy, costly, sturdy. a recliner is costlier than a wooden chair. the recliner is costlier than a wooden chair. இது காஸ்ட்லியர், இது காஸ்ட்லியர். ஓகேவா? the wooden chair is sturdier than a recliner. இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா நீங்கள் ஆப்ஷன் இங்கே சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. ஹெல்த்தி, ஹோல்சம், கலோரிஃபிக்கு, இது 3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அப்படி ஒன்று ஒன்று பார்த்துக்குங்க. இங்கே ஈகோ ஃப்ரெண்ட்லி, எக்கனாமிக்கல், சேஃபர், இதை கூட நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா?
இந்த மாதிரி சேஃபர், கம்ஃபர்டபுள், கியூப், கோசி, காஸ்ட்லி, ஸ்டர்டி, இதுக்கெலாம் இந்த ஆன்சர் கூட ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கெலாம் ஆன்சர் பார்த்துட்டோம். 3 லைன்ஸில் இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கிங்க அதை ஆன்சரை. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். லுக் அட் த பாராகிராஃப், ரைட் 5 சென்டென்ஸ் யூஸிங் த அப்ரோப்ரியேட் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இங்கே பாராகிராஃப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பேராகிளைடிங், ராஃப்டிங், ராக் கிளைம்பிங், பர்கி ஜம்பிங், சர்ஃபிங்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாப்புலாரிட்டி இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பெர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. என்ன இயர்னா 2001, 2017 கொடுத்துருக்காங்க. அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் இன் இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க. இதை கம்பேர் பண்ணி நம்ம ரைட் பண்ண எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். பேராகிளைடிங்ஸ் பாப்புலாரிட்டி இன் 2001 வாஸ் மோர் தென் இன் 2017. ராஃப்டிங் இஸ் மோர் பாப்புலர் இன் 2017 than in 2001. Rock climbing attracted more climbers in 2017 than in 2001. Bungee jumping is more popular in 2017 than in 2001. The sport surfing attracted less people in 2017 than in 2001. இந்த மாதிரி கம்பேர் பண்ணி நம்ம ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்க. Listen to the conversation between Lena and her mother and list down a few new words using a dictionary. Find out the meaning of those words. நம்ம என்ன பண்ணலாம், டிக்ஷனரி யூஸ் பண்ணி நியூ வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். நியூ வேர்ட் பாருங்க. வெர்சடைல் அப்படிங்கிறது நியூ வேர்ட். அதுக்கு மீனிங் என்ன? ஏபிள் டு அடாப்ட் டு டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ். இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நியூ வேர்ட்ஸ் கண்டுபிடிச்சி டிக்ஷனரி பார்த்து நியூ வேர்ட்ஸ் ரைட் பண்ணி அதுக்கு மீனிங் கண்டுபிடிக்கணும். நான் இங்கே நியூ வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அதோட மீனிங் வந்து டிக்ஷனரி பார்த்து கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் டிக்ஷனரி பார்த்து நியூ வேர்ட்ஸ் வந்து கண்டுபிடிங்க. ஓகே, அதோட மீனிங்கும் இங்கே ரைட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.